So, Mr. David, somewhere around 1 to 1:30, நீங்க அனிதாவோட நேபர் விக்கிங்கிற விக்னேஷ் வீட்டுக்கு திரும்பி கூட்டு போகும்போது என்ன நடந்துச்சு? அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், நீங்க அவனை வீட்டுக்கு திரும்பி கூட்டு போகாம சிந்தாதிரிப்பேட் கூட்டு போயிட்டு இருந்தீங்க. ஏன்? நாங்கள் விக்கியை விசாரிச்சதில் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அனிதாக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சான்ஸை நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இன்னொருத்தன் இன்வால்வ் ஆயிருந்தான். டு பி கிளியர், விக்கி, ஈசாவும் அவன் ஃப்ரெண்டு கௌதமும் அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன க்ளூஸை வச்சு ஒரு லிங்க் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டை நாங்கள் நெருங்கினோம். அவன் ஒரு லோக்கல், ஏரியாவில் அவனை சபீர் பாய்னு கூப்பிடுவாங்க. வெயிலுடா உண்டடா டே. பெருசு நான் ஒரு பக்கம் போயா. குழந்தைங்களா எப்படா இந்த வெயிலில் ஆடுறீங்க? சே, வந்துட்டியா? எங்கடா போன கடையை திறந்து விட்டு? ஃபிகர் மாதிரியா தெரியுது? பின்னாடியே வர. அனிதாவும் ஜானிஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? சார், ரீசெண்டாக தான் சார் அவங்க பழக ஆரம்பிச்சாங்க. எனக்கே அந்த பொண்ணு ஜானிஸ் அனிதா கூட பழகிறது சுத்தமாக பிடிக்கல. அனிதா ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டான்னா அவள் மைண்டை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு ஆக்கல்ட்டா சார் பண்ணுவாங்க. யூ ஹாவ் நோ ஐடியா வாட் தி வெர் இன்டு. இதான் சார் அவங்க எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. She was into all these dark topics. அந்த ஹீலர், அவர் பேர் என்ன? டொனால்ட் ஹாலோவே. நான் அவரை பார்க்கணுமே. சார், ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் வித் ஹிம். நீங்கள் வர வேண்டாம், நான் மட்டும் பர்சனலாக போய் மீட் பண்ணுறேன். ஓகே சார். என்ன நடக்குது ஃபாதர்? இங்கே இந்த தொழில்நுட்ப காலத்தில் டார்க் மேஜிக் கிரைம்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரோ ஒருத்தர் சுயநலத்துக்காக அதை செய்கிறாங்களா, இல்லை மனுஷங்களோட பேராசையா? ஆசைப்படுறது குற்றம்னா உலகத்தில் எல்லாருமே குற்றவாளிகள் தான். சார், இங்க வணங்க சார். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சின்ன என்கொயரி விஷயமா தான் வந்தேன் ராஜேஷ். அப்படியா? என்ன விஷயம்? ஷபீர் பாய் நீங்கள் யாராச்சும் இருக்காங்களா? ஆமாம், அவங்க தான் சுற்றின்னு இருப்பான். எங்கே இருப்பாங்க? அவனை அந்த ஜமீன் சர்டிஃபிகேட் போனால் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சார், அது யாரும் அனுப்பிட்டுமா சார்? இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன கேஸ் விஷயமா தான் வந்தேன். ஓகே சார், எதனா உதவி தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க. சரி சார். யோ ஆயா.
நோ நெத்திலி பிசுறுனா இவனுக்கு எவ்வளோ வாட்ச் அவுட் நின்ற நீ மூஞ்சி என்ன பிளைன் ஆம்லெட் மாதிரி இருக்குது கொல்பிடா ரெடி போடா டேய் பல்லே வாடா நீ பின்னாடியே வந்துகிட்டு இருக்க உன்னை இந்த ஏரியாலே பார்த்ததுல மாதிரி யாரா நீ நான் யாருன்னு தெரியாம தான் வண்டி விட்டு அடிச்சு தூக்குனீங்களா? பாய் என்ன பாய் இது ஏதோ வளர்ந்து நிற்குதுங்க உட்காந்து ஏய் மூஞ்சே இப்பதான்டா நான் பாக்குறேன் தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க அவ்வளவுதான் உனக்கு பண்ணதெல்லாம் ஃபுல் வீடியோ வினிச்சோட கையில் இருக்குடா. நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்ற வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சாவு புரியுடா ஏய் இங்க சாவு சங்கர் புத்தி போடுடா விடுடா சார் வாங்க சார், இதான் அவர் சொன்ன இடம். அவனுக்கு கண்டிப்பா இங்கே தான் சார் இருக்கணும். இந்த வீடாடா? ஆமா சார், இதான் அவர் சொன்ன ஜமீன் ஷெட்டு. ஏய் என்னன்னு போய் பாரு. ஏய் பொருள்லாம் போட்டு இருக்கீங்களாடா? எல்லாம் வச்சிருக்கோம் ஆம் பாய். பாய் பாய் தடி வந்துட்டான் பாய். ஆமா பாய். என்ன பாய் நடக்குதுங்க? ஒருவேளை இவன் பின்ன வச்சிருப்பானோ? அவளை கூட்டு வர சாவுடா. ஆம் ஃபாதர், இந்த பொண்ணு அனிதாவை உண்மையிலே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை யாராவது அவளை பயமுறுத்தி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களா? எல்லாருடைய மனசுலையும் நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் உருவாகிட்டே இருக்கும். நாம தான் நம்மளை கவனிச்சுக்கிட்டே கெட்ட எண்ணங்களை குறைக்க முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் அதை அழிச்சிடணும். தன்னம்பிக்கை எல்லாமையாவோ இல்லை தாழ்வு மனப்பான்மையாவோ மனசில் வளர விட்டா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு சக்தியாக மாறிடும். உங்களுக்காக அந்த சக்தி முடிவெடுக்கும். Some say it's a state of mind, astral plane. நம்பிக்கை எடுத்துக்கிட்டா அந்த சக்தி ஒரு துர்தேவதை. அதை வணங்கணும், அதுக்காக பலி கொடுக்கணும், கூட்டம் சேர்க்கணும், தன்னுடைய வாழ்க்கை முறையை அதுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அனிதாவும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கா. தி ஆஸ்ட்ரல் ஃபேஸ், ரைட்? எஸ். ஏன் ஃபாதர், ஒருத்தன் இன்னொருத்தனை தான் கண்ட்ரோலில் கொண்டு வர மாதிரி ஏதாவது டெக்னிக் இருக்கா? மிஸ்டர் ஹம்சா, இந்த உலகத்தில் everybody is controlled by some external force. It can be political, maybe religious or emotional, some way or other. So you get annoyed when wife controls you, but you feel nice when your mother does the same to you. Okay, back to the question. ட்ரக்ஸ் மூலமாவோ இல்லை ஹிப்னோதெரப்பி மூலமாவோ ஒருத்தனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். போர் அனிதா, அவ தெரிஞ்சுக்க கூடாத சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதனால பாதிக்கப்பட போற ஒரு நபரோ இல்லை அந்த நபர் இருக்கிற அமைப்போ அவளை அந்த உலகத்துக்கு தள்ளியிருக்காங்க. பாய் இங்க வா. சார் இதோ வரேன் சார். என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம்? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை தேடி ஏன் வேற லிமிட்ல இருந்து போலீஸ் எல்லாம் வராங்க? போலீஸா? இதோ பாரு பாய், அந்த நரபலி கேஸ் அந்த ஸ்டேஷன்ல தான் விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த போலீஸ் உன்னை தேட்டு வராங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபால்ட் இன்ஃபர்மேஷன் சார். இல்ல நீ சம்மந்தப்பட்டிருந்தா உண்மையே சொல்லிடு என்கிட்ட. சார் உங்களுக்கு தெரியாதா சார், நம்ம லைனே வேற சார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச பையன் காப்பாத்தலாமேனு அவங்கள ரூட்டை மாத்தி அமிச்சிட்டு இப்போ இங்க வர அவனை பாக்குறதுக்கு. எந்த பக்கம்? நம்ம ஜமீன் செட் இருக்குதுல்ல, அந்த பக்கம் தான் அவனுக்கு போயிருக்கானுங்க. ஓ சரி சார், ரைட் சார், ரைட். பார்த்து என்னன்னு பேசிட்டு ஐயாக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். சரியா? ஓகே சரி பார்த்துக்கோ. ஃபாதர், ஜானிஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா? இந்த கொலையெல்லாம் அவள் தான் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த சின்ன வயசில் என்ன மோட்டிவ் இருந்திருக்க போகுது? மோட்டிவ் எதுவாக இருந்தாலும்
அவ யூஸ் பண்ண டூலை நம்ம கவனிக்கணும். விச் கிராஃப்ட். ஏன்னா நரபலின்ற வழக்கம் வேற எந்த நம்பிக்கையிலும் கிடையாது. அப்போ அந்த பொண்ணு விச் கிராஃப்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா? No. She is not influenced, but she is practicing witchcraft. Witchcraft practice பண்றவங்களுக்கு இது ஒரு கொலையா தெரியாது. It's only an offering. ஒரு காணிக்கை. ஒரு உயிரை பலி கொடுத்தா துர்தேவதைக்கான சக்தி தனக்கு வந்துருன்ற நம்பிக்கை. அதுவும் தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பலி கொடுத்தா அந்த காணிக்கை அனிதாவோட நிலைமை பாவம். அனிதா அந்த நல்ல ஆத்மாவை சில சுயநலவாதிங்க இருட்டு உலகத்துல தள்ளி விட்டாங்க. அங்க அவ எவ்வளவு நாள் போராடுவான்னு தெரியல. Soon we have to bring her out. வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்.